நீங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு உங்கள பத்தி பின்னாடி வந்து பேசுறது வந்து ஒரு பொண்ணா பையனா? பச்சை பச்சையாக கெட்ட வார்த்தை பேசுறது, அரைக்குறையாக ட்ரெஸ் போடுறது, மென்னுக்கு சப்போர்ட்டிவாக பேசினா உடனே அதுக்கு அகேன்ஸ்டாக பேசுறது, இதுதான் ஃபெமினிசம், நான் தான் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஃபெமினிசம்னா என்ன, ஃபெமினிஸ்ட் யார், அவங்க என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லெவன் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை எக்ஸ்பர்டைசர் அகாடமி. அதில் ஒரு புது இனிஷியேட்டிவாக வந்து டெக் இன்ஃப்ளூயன்சஸ் எடுத்து அவங்கள்ட்ட வந்து பெஸ்ட் மெட்டீரியல் எடுத்து ஒரு கோர்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஏஐ டிஸ்ரப்ஷன் இஸ் ரியல். நீங்கள் பையனோ பொண்ணோ உங்களுக்கு நாளைக்கு ஸ்கில் இல்லைனா காசு சம்பாதிக்க முடியாது. காசு சம்பாதிக்கலாம்னு அந்த உலகம் உங்களை மதிக்காது. ஸோ எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்களை சர்வை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இனிஷியேட்டிவ் போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் ஃபெமினிசம் அப்படின்றத போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். கமெண்ட் செக்ஷனில் வர ஹீரோஸ்க்குலாம் ஒரு விஷயம். ஸோ அதாவது நான் தான் ஹீரோ, நான் தான் இந்த மெயின் கேரக்டர், நான் வந்து அப்படியே சர்க்காஸ்டிக்காக பேசுவேன், மற்றவங்களை தற்கொரின்னு சொல்லுவேன், ரொம்ப ஹேட்டாக பேசுவேன் அப்படின்னு ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்லாம் டெலிட் பண்ணுவேன். ஸோ அதனால் யூ நாட் த மெயின் கேரக்டர். ஓகேவா? என் வீடியோவில் வர ஒரு கமெண்ட் அது, அந்த கமெண்ட்லாம் டெலிட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா பொலைட்டாக போடுங்க. ஏன்னா நீங்கள் சர்க்காஸ்டிக்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப அதுதான் கிடைக்கும். அது உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ். நீங்கள் அந்த மாதிரி ஹேட் கமெண்ட்ஸ் இருக்கிற நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 10 ஹேட் கமெண்ட்டை படிச்சுட்டு உங்களுக்கு மைண்டில் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்களேன். உங்களுக்கும் ஒரு ஹேட் தான் வரும், உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி தான் வரும். இன்றைக்கி என் சேனலோட அசட்டுன்னு நான் எது திரும்ப சொல்லுவேன், அடிக்கடி என் டீம் கிட்ட வெறுமனே என்னோட வீடியோஸ் மட்டும் என் சேனல் கிடையாது. என் வீடியோவில் வர கமெண்ட் செக்ஷன் என்னோட சேனல் தான். நீங்கள் போய் பாருங்கள், 99% வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். இந்த பாலிடிக்ஸை விட்டுருங்க, அதில் நிறைய குப்பை இருக்கும். அதை விட்டுட்டு மற்ற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோட்டிவேஷன் இருக்கும். எத்தனை பேர் லைஃப்பில் வந்து இந்த மாரிலாம் பண்ணாதீங்க, இந்த மாரி ஃபெயிலியர் ஆயிருக்கேன் நான், இதை நீங்கள் பண்ணினா நீங்களும் ஃபெயிலியர் ஆவீங்கன்ற லைஃப் லெசன்ஸ் அதில் இருக்கும். அண்ட் அதேமாதிரி பாசிட்டிவாக பேசுவாங்க. இல்லை முடியும், நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க முடியலன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னோட ஒவ்வொரு வீடியோவில் இருக்கிற கமெண்ட் செக்ஷன் வந்து 300 கமெண்ட் 400 கமெண்ட்டும் ஆசெட் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதுக்கு நடுவில் அந்த குப்பைங்களெல்லாம் விட மாட்டேன். ஒரு விஷயம் நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, எடுத்து வைங்க. ராகுல் நீ சொல்கிறது தப்பு ராகுல், நீ மட்டும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வைங்க. அந்த பாயிண்ட் வேலிடாக இருந்துச்சுன்னா ஐ அக்ரி டு இட். வில் லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். அதை விட்டுட்டு ஒருத்தங்க திட்டிக்கிறதுனால how we can grow. So think about it. And next வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்துச்சுன்னா, இந்த வீடியோவுக்கு வந்து முக்கியமாக வர 2 குரூப் வந்து ஒன்று ஃபேக் ஃபெமினிஸ்ட் இருப்பாங்க, இன்னொன்று வந்து இந்த சிம்ப் அண்ட் ஃபெமினின் மென் இருப்பாங்க. அந்த சிம்ப் அண்ட் ஃபெமினின் மென்னுக்கு வந்து நான் ஒரே ஒரு அட்வைஸ். நீங்கள் இந்த வீடியோவில் மாங்கன்னு கமெண்ட் போடுறதுக்கு பதிலாக இன்னைக்கு காலங்காத்தால எந்திரிச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு டொமஸ்டிக் கோர்ட்டில் போயிட்டு ஒரு டிவோர்ஸ் ப்ரொசீடிங்கோ இல்லை அங்கே டிவோர்ஸ்க்கு வரவங்கள்ட்ட ஒரு ஸ்டோரி ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து கமெண்ட் போடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து நினச்சிக்கலாம், நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் பொட்டு நெயில் பாலிஷ்லாம் வச்சு அழகாக இருப்பேன், நான் வந்து ஃபெமினாக பேசுவேன், நான் கொஞ்சம் பேசுவேன், நான் பொண்ணுங்களுக்கு எப்பவுமே ரொம்ப அடிபணிஞ்சு போவேன், நான் ஒரு சிம்பு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களை ஃபெமினா நீங்கள் நினச்சிக்கலாம். பட் இன் ரியாலிட்டி வந்து நீங்கள் ஃபெமினன் கிடையாது. நீங்கள் ஆர் நாட் அ ஃபீமேல். நீங்கள் ஒரு கோர்ட்டு டிவோர்ஸ்னு போனீங்கன்னா அட்டுல் சுபாஷுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் நடக்கும். உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கேஸை போடுவாங்க, உங்களை இழுத்தடிப்பாங்க, நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ட்டில் சொன்னாலும் எல்லாம் சிரிப்பாங்க, இன்க்ளூடிங் த ஜட்ஜ். இப்போ நான் சொன்னது எல்லாமே நடந்த விஷயம். ஸோ அதனால் நீங்கள் ஃபெமினா இருக்குன்றதுக்காக வந்து நாளைக்கு பொண்ணுங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சொல்லலாம், நான் வருங்க 10,000 கமெண்ட்ஸ் வந்து நான் ஃபெமினா போட்டேன், நான் வந்து சிம்பா போட்டேன், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க டிவோர்ஸ் கேஸுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் யாரும் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு அட்டுல் சுபாஷுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் நடக்க போகுது. நான் பேசுறது வந்து இட்ஸ் நாட் அகெயின்ஸ்ட் விமெனோ இல்லை வந்து இட் இஸ் நாட் சப்போர்ட்டிங் மென்னோ கிடையாது. நான் மென்னோட ப்ராப்ளத்தை பெண்ணோட இஷ்யூஸை நான் எடுத்து வைக்கிறேன். இதுதான் இதோட இதாக தெரியல. இட்ஸ் நாட் அகெயின்ஸ்ட் விமென், இட்ஸ் லைக் அகெயின்ஸ்ட் சூடோ ஃபெமினிஸ்ட்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம கதைக்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஃபெமினிசம்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து கேத்தரின் ஸ்விட்சர், அதுக்கப்புறம் பாபி கிப், இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து இந்த 1950s 60s வந்து இந்த மேரத்தான் நடக்கிறப்ப நடுவில் போயிட்டு நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். திடீர்னு வந்து ஒரு நடுவில் வந்து ஜாயின் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மென்லாம் பிடிச்சி இழுத்து போட்டுங்களாம் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் போனாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபெமினிசம். ஸோ பிரிட்டி மச் வந்து விமனுக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் சண்டை போட போகிறேன், நான் ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலாண்டில் வந்து ராணி தான் அங்கே வந்து இது இருக்கிறாங்க, எலிசபெத் வரிசையாக வந்து நிறைய ராணிகள் வந்து அங்கே இருக்காங்க. இருந்துமே அவங்களுக்கு வந்து உமனுக்கு வந்து இந்த மாதிரி இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருசாக பண்ணலை. அதில் ஃபஸ்ட்டு யார் பண்ணது அப்படி பார்த்தீங்கன்னா எமிலியன் பேன்க்ரஸ் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து விமனுக்கு ஓட் போடுற உரிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 18th centuryலேயே வந்து அதுக்காக ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபெமினிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது. இதை தாண்டி வந்து இன்னொரு ஏரியாவும் இருக்கும் ஃபெமினிசமில், விச் இஸ் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த இடத்துல தான் வந்து அந்த பார்ட்டிசிபேஷன் கம்மியாக, இந்த ஃபெமினிஸ்டோட பார்ட்டிசிபேஷன் கம்மியாக. அதாவது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டின்றது கேட்குற இடங்கள் எல்லாமே வந்து ஒரு பக்கம் நம்மளுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும், ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இந்த ஒயிட் காலர் ஈஸி ஜாப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க தவிர நான் ஈக்குவலாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள்
மட்டும் எதுக்கு போய் கஷ்டப்படுறீங்க, நானும் கஷ்டப்படுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்படுவோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹியூமனிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்றது என்னோட வருத்தம். பட் எனிவே லெட்ஸ் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்கர்ஸ், இந்த ஃபெமினிசம் அப்படின்றத வந்து நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஹானஸ்ட்டாக ஒரு கமெண்ட்டை போடுங்க. நீங்கள் ஃபெமினிஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ரஞ்சித் படமாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அந்த ஃபெமினிஸ்ட் படம் அப்படின்னு ஃபெமினிஸ்ட்னு காட்டுறத வந்து பச்சை பச்சையாக கெட்ட வார்த்தை பேசுறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, எனக்கு அதை பார்த்தாலே டிஸ்கஸ்டிங்காக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க இருக்கிற முக்காவாசி லாங்குவேஜ், நான் வந்து போர்ச்சுகீஸ் வந்து போயிருக்கேன், அங்கே இருந்திருக்கிறேன், அங்கே கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதேமாரி இப்போ ஆஸ்திரேலியாவில், அதுக்கப்புறம் வந்து இங்கிலாண்டில் இருக்கிற மக்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், வெவ்வேறு நாட்டு மக்கள் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் ஏஷியன் கண்ட்ரீஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற விஷயம் என்னன்னா, அந்த எல்லா லாங்குவேஜ்லையுமே கெட்ட வார்த்தை அப்படின்றது வந்து விமனை இழிவாக பேசுறது தான் கெட்ட வார்த்தை. அண்ட் மென்னை இழிவாக பேசுறதுக்கு நிஜமாலுமே அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை கிடையாது. எல்லா கெட்ட வார்த்தையுமே வந்து விமனை கேவலமாக பேசுறது, அம்மாவை கேவலமாக பேசுறது இப்படின்றது தான் கெட்ட வார்த்தையாக இருக்கும். ஏன்னா அது வந்து மென்னை ஹர்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு பக்கமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பொண்ணாக இருந்துட்டு நீங்களே வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஃபெமினிசம். அது வந்து கூலான ஒரு விஷயம் கிடையாது, அது வந்து ரொம்ப ரெக்ரெசிவான ஒரு விஷயம். அது வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் சம்டைம்ஸ் வந்து இந்த பொண்ணுங்க ஏதாவது ஒரு சும்மா அந்த வார்த்தை இந்த வார்த்தை ஏதாவது ஒன்று போடுறப்ப அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். இட் ஷோஸ் யுவர் லோவர் இன்டெலிஜென்ஸ். மென் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த கெட்ட வார்த்தை எல்லாம் புழக்கத்தில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து மென் தான். ஓகே, அந்த கெட்ட வார்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு கூட காரணம் வந்து மென்னாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கிளியர் ஃபார்ம் ஆஃப் விமனை வந்து எந்த இடத்துல வச்சிருந்தாங்க அந்த காலத்தில் அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் இண்டிகேஷன். அதை நீங்கள் வந்து சொல்கிறது லைக் ஹவு இட் கேன் பி பார்ட் ஆஃப் லைக் ஃபீமேல் எம்பவர்மெண்ட். காலைல எந்திரிச்சிட்டு பச்சையாக பொண்ணுங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி கொச்சையாக கெட்ட வார்த்தை பேசிட்டு இன்னைக்குலேருந்து நான் வந்து ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறது இருக்குல்ல, அது என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து என்ன பண்ணுறீங்களோ அதை மற்ற பொண்ணுங்க பார்ப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்மளும் வந்து பொண்ணுங்களுக்கு இழிவாக பேசுகிற மாதிரி கெட்ட வார்த்தை பேசினா நம்மளும் ஃபெமினிஸ்டா அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு அதுதான் வேணுமா? இல்லை அதுக்கு பதிலாக வந்து பாரு AMD CEO வந்து ஒரு பொண்ணு, பெப்சி CEO ஒரு பொண்ணு. ஸோ அந்த மாதிரி நானும் வந்து நிறையா படிச்சிருக்கிறேன், 4 பொண்ணுங்களுக்கு வேலை தரேன், நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ரன் பண்ணுறேன், நான் இல்லை 4 கம்பெனியோட CEO இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட்டாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். இது ரெண்டுத்தில் வந்து 2 எக்ஸாம்பிளில் வந்து நீங்கள் உங்களை ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு நீங்கள் எது பண்ணுறது வந்து பொண்ணுங்களுக்கு நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒன்று. அண்ட் செகண்ட் வந்து ட்ரெஸ்ஸை வந்து அரைக்குறையாக போட்டுட்டு இதை நான் வந்து ஃபெமினிசம்காக இதை நான் பண்ணுறேன் அண்ட் நான் ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் அது சொல்லாமலே பண்ணலாம். ஸோ அது எதுக்கு நீங்கள் ஃபெமினிசம் உள்ளார கொண்டு வரீங்க அப்படின்றது புரிய மாட்டேங்குது. நீங்கள் பசங்களுக்கு ஈக்குவலாக வந்து நான் ட்ரெஸ் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னா ஐ சீரியஸ்லி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் கைஸ். நீங்கள் வந்து பலூனக்கா வந்து என்ன ஃபெமினிசம் கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஷீ பேசிக்லி கமர்ஷியலைஸ்ட். அந்த டிமாண்ட் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சு அந்த டிமாண்டுக்கு தே பேசிக்லி தே கேஷிங் இன் ஆன் இட். ஸோ அது வந்து எந்த விதத்தில் வந்து ஃபெமினிசமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த வீடியோவில் வந்து சும்மா நீங்கள் உணர்ச்சி பொங்கு கமெண்ட் போடுறதுக்கு பதிலாக வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க, பொண்ணுங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஐம் டாக்கிங் டு ஃபெமினிஸ்ட், சரியா, சூடோ ஃபெமினிஸ்ட். நீங்கள் வந்து உடனே வந்து இந்த ஃபெமினன் மென்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தனியாக வரணும். இந்த வீடியோ வந்து ட்ரோலுக்கோ எதுக்கும் கிடையாது கேஸ், உங்களை வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கோ அப்படி கிடையாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ கேஸ் டு திங்க். அது ஒன்று தான். இது வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறப்ப வந்து இந்த சூடோ ஃபெமினிஸ்ட் நிறைய பேர் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. அவங்க கிட்ட கேட்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், இவ்வளோ மாங்குன்னு பேசுகிறீங்கல்ல, ஸோ நீங்கள் வந்து என்ன வேலை செஞ்சீங்க? சரி, வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து சவுத்தில் எவ்வளவோ டிஸ்ட்ரிக்டில் வந்து பொண்ணுங்க வந்து வெளியில் வந்து வேலை செய்ய முடியாது, படிக்க முடியாது, அந்த மாதிரி எவ்வளோ சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனை பொண்ணுக்கு நீங்கள் வந்து படிப்பு கொடுத்தீங்க, எத்தனை பொண்ணுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க? சரி, நீங்கள் ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்கிறீங்க, ஒரு நல்ல வேலையில் இருக்கிறீங்க, இந்த மாதிரி வாய்க்கிடையே பேசினா மட்டும் போதாது, என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் ஒருத்தங்க கூட, நான் சொல்கிறது வந்து சீரியஸாக சொல்கிறேன், நான் ஒருத்தங்க கூட வந்து ராகுல் இங்கேப்பா ராகுல் நான் வந்து தேனியிலேருந்து வந்த 2 பொண்ணுங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து படிப்பு இல்லை, நான் அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டேன், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுத்தேன், என் கம்பெனியில் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் கமெண்ட் போடுற நீங்கள் அதை ஒரு லைனாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்க. அண்ட் 0 கான்ட்ரிபியூஷன், ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அப்படின்றது நீங்கள் சொல்லிட்டு செய்யுங்க. நீங்கள் என்னமோ வந்து உடனே பொங்கி எழுந்து ட்ரிகர் ஆகி வந்து பேசுகிறீங்களே தவிர நீங்கள் அதுக்காக எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. நீங்கள் நாளைக்கு வந்து எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, எவ்வளோ வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்க போகிறது கிடையாது. ஆக்சுவலி மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் வந்து ஹானஸ்ட்டாக தொட்டு சொல்லுங்கள். உங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்துட்டு உங்களை பற்றி பின்னாடி வந்து பேசுகிறது வந்து ஒரு பொண்ணா பையனா, இந்த விஷயத்தை நீங்கள் ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். ஏன்னா நான் அது வந்து சரி இந்தியாவில் மட்டும்தான் அது நடக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்தியன் பொண்ணுங்க ஜென்ரலாக வந்து ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு பேசுறது நான் சரளமாக நிறைய ஆஃபீஸில் பார்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கிற ஒரு விஷயம். சார் அங்கே தான் அப்படி நடக்குதுன்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவிலும் வெள்ளக்காரங்களும் அதான் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சலான ஒரு விஷயம் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்றதை சொல்லிடுங்க. சரியா? சரி, இந்த ஃபெமினிசம்ன்றது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து ஈக்குவல் பே. நீங்கள் ஈக்குவல் பேன்றது வந்து அதாவது இப்போ நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கேன், இப்போ பாருங்கள் இந்த ஆக்டர் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எனக்கு ஏன் வந்து கம்மி சேலரி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இப்படி கேட்கக்கூடாது. இந்த இடத்துல என்ன கேட்கணும்னா, இங்கே பாருங்கள் டிக்கெட் சேலில் வந்து அவரும் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 லட்ச ரூபா வந்து சேல் கொண்டு வராரு, நானும் 1 லட்ச ரூபா சேல் கொண்டு வரேன், எனக்கு நீங்கள் வந்து ஈக்குவல் பே கொடுங்க. ஸ்போர்ட்ஸ்லையும் அதே தான். ஸ்போர்ட்ஸ்லையும் வந்து WNBAவும் சரி, NBAவும் சரி, கிரிக்கெட்டும் சரி, விமென்ஸ் கிரிக்கெட்டும் சரி, நீங்கள் சொல்லுங்க மென்ஸ் கிரிக்கெட் வந்து ஓகே 1000 கோடி வந்து வசூல் கொண்டு வருதா, விமன் கிரிக்கெட்டையும் நான் வந்து 1000 கோடி நான் வசூல் கொண்டு வரேன், எனக்கு ஈக்குவல் பே கொடுங்க அப்படின்றத கேட்கணும். நீங்கள் வந்து அங்கே வந்து வசூலும் வராமல் உங்களுக்கு ஈக்குவல் பே கொடுத்தா அது எப்படி கமர்ஷியலாக வயபிளாக இருக்கும்? நாளைக்கு அந்த
அந்த ஸ்போர்ட்ஸ் அழிஞ்சு தான் போகும். இது வந்து ஆஸ்திரேலியாவிலும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ரெகுலராக ஆஸ்திரேலியா அந்த நியூஸ்லாம் அப்பப்போ பார்ப்பேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ நீங்கள் ஈக்குவல் பே டிமாண்ட் பண்ணுறவங்க வந்து ஈக்குவலாக நீங்கள் பில்லபிளாக இருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் ஆக்சுவலி அதையும் சொல்லுங்கள். இல்லை ராகுல், நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து நான் வந்து ஈக்குவல் பே கேட்குறேன். ஒரு ரீசன் வந்து என்னென்னா, நான் வந்து இந்த வேலை செய்கிறேன், இதே வேலை செய்கிற ஒரு பையனோ கலக்கும் ஈக்குவலாக நான் பில்லபிளாக இருக்கேன். நீங்கள் ஐடியில் இருங்க, டிசைனில் இருங்க, மீடியாவில் இருங்க, ஜேர்னலிசமாக இருங்க, எதுவாக வேணாலும் உங்களோட பில்லபிள் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹானஸ்ட்டாக உங்கள் ஹெச்ஆர் கிட்ட கேளுங்க. ஓகே, நான் வந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் சாஃப்ட்வேர் டெவலப்பர், இன்னொரு பையன் வந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ நீங்கள் போய் உங்கள் ஹெச்ஆர் கிட்ட கேளுங்க, என்னோட பில்லபிள் ரேட்டும் அந்த பையனோட பில்லபிள் ரேட்டும் ஈக்குவலா அப்படின்னு கேளுங்க. இல்லை அப்படின்னா ஏன் ஈக்குவல் இல்லை, அதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் பே கேளுங்க. உங்களுக்கு கொடுக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வாங்க, அதுக்கான அந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்டான ஒரு வீடியோவை நான் போடுறேன், உங்களுக்கு நேராக கால் பண்ணி நான் பேசுகிறேன். அண்ட் செகண்ட் வந்து சப்போர்ட்டிங் ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ். ஜென்ரலாக வந்து இது வந்து இட்ஸ் அ காமன் திங். போத் மென் அண்ட் மென் ஹேவ் டு டு, women and men have to decide. ஸோ இந்த மாதிரி குழந்தை பெக்கணுமா வேணாமா அப்படின்றது இது வந்து வெறுமனையாக மென் மட்டும் டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் பண்ணணும். ஆனால் அகெயின் வந்து இந்த முக்கால்வாசி இந்த ஃபெமினிசம் பேசுகிறவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்டான டாபிக்ஸ் எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. அவங்க முக்கால்வாசி நேரம் சும்மா மென்னை அட்டாக் பண்ணுறதுல தான் இருப்பாங்க, மிசாண்ட்ரி தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு வந்து இதில் வந்து விமனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் அவங்க யோசிச்சு பார்த்ததே இல்லை. வெறும் ஹேட் இருக்கிற இடத்துல எங்கே ப்ரொடக்டிவிட்டி இருக்க போது, எங்கே வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்க போது. நெக்ஸ்ட் ஃபெமினிசம் வந்து ஜென்ரலாக வந்து ஆதி காலத்தில் ஃபைட் பண்ணது என்ன அப்படின்னா வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அகேன்ஸ்டா அண்ட் விமன் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் விமன், இது எல்லாத்துக்கும் வந்து ஃபைட் பண்ணாங்க. அதுக்காக நிறைய லாஸ் வந்துச்சு அண்ட் நிறைய விஷயம் வந்து விமனுக்கு ஃபேவரபுளாக வந்துச்சு. பட் இந்த இடத்துல வந்து ஃபெமினிசம் என்ன பண்ணுதுன்னா கண்டினியூஸாக இதை மட்டுமே ப்ரொபோல் பண்ணுறதுக்கு தவிர சரி எல்லாமே ஈக்குவலாக இருக்கட்டும் அப்படின்ற ஆங்கிளில் பேசுறதே கிடையாது. இந்த சென்ஸ் வந்து இப்போ அட்டுல் சுபாஷ் கேஸ் வந்து ஜஸ்ட் நாட் ஒன், அது மாதிரி வந்து எக்கச்சக்க கேஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபெமினிஸ்ட் பேசுகிறவங்க நீங்கள் வந்து இது தப்புன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு நான் வந்து ஒரு மென்னு, நான் வந்து மென்னுக்கு வந்து மென்னோட வெல்பீயிங் பேசினாலும் இந்த வீடியோலையும் வந்து நான் வந்து ஈக்குவலாக வந்து சரி எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் நான் பேசுகிறேன். நான் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்ஸாக வந்து மென்னுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொடுங்க, மென்னுக்கு எக்ஸ்ட்ராவாக ப்ரிவிலேஜ் கொடுங்க, மென்னுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். நான் ஈக்குவல் பேக்கு என்ன சொன்னேன்? ஈக்குவலாக பில்லபிளாக இருங்க, இருந்துட்டு ஈக்குவலாக பே கேளுங்க அப்படின்றத நான் வந்து கேட்காதீங்க நான் இங்கே சொன்னேன், கேளுங்க தான் நான் சொல்கிறேன். அதேமாரி வந்து ஈக்குவலாக ரைட்ஸ் கேட்குற நீங்கள், ஈக்குவலாக வந்து லீகலில் எல்லாத்துலேயுமே ரைட்ஸ் கேட்குற நீங்கள் வந்து விமனுக்கு இந்த மாரி பாரு விமன் இதெல்லாம் அப்யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாரிலாம் விடாதீங்க, இப்படிப்பட்ட அது வந்து மற்ற விமனுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இந்த மாதிரி கேட்ட ஃபெமினிஸ்ட் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் வந்து அட்டுல் சுபாஷ் கேஸுக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன், அதில் நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு ஃபெமினிஸ்ட் ஒரு பொண்ணு வந்து இந்த விஷயம் தப்புன்னு சொல்கிறாங்க. ஒரு மேபி 1-2 பேர் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். there is always a small percentage of good women, not always. So I mean like நீங்கள் உடனே இதுக்காக சண்டை போடாதீங்க. ஸோ ஏன் கமெண்ட் செக்ஷனில் நான் சொன்னேன் எப்போவுமே வந்து ஒரு நல்ல ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் விமன் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். உடனே எல்லா விமன்லையும் கொஞ்சோண்டு நல்ல பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்காக சண்டை போடாதீங்க. ப்ரொமோட்டிங் விமன் இன் பொலிட்டிக்கல் அரேனா. ஸோ இது வந்து எப்போவுமே வந்து ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட். ஸோ there should be some representation அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் வெறுமனே ரெப்ரஸன்டேஷன் மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சென்ஸ் வந்து இஃப் யூ டேக் ஆன் சம்திங் அப்படின்னா வந்து இட் இஸ் லைக் ஓகே நானும் வந்து ஈக்குவலாக ஒரு எம்பி சீட்டு கேட்குறேன், எம்எல்ஏ சீட்டு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இறங்கி அந்த வேலையை செய்யறதுல அந்த ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு திடீர்னு வந்துட்டு நான் பொண்ணு அப்படின்றதெல்லாம் கிடையாது. வேலைன்னு வந்துட்டுச்சுன்னா அந்த வேலைக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டோ அந்த வேலைக்கான ரெக்யர்மெண்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அண்ட் இது வந்து நாட் ஜஸ்ட் இன் பொலிட்டிக்கல் ஸ்பியர் கைஸ். நீங்கள் வந்து சூடோ ஃபெமினிசம் ஏன் இது வந்து தலை தூக்குது, எனக்கு அது தப்பு அப்படின்னு தோன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த செலக்டிவ் கிரைஸ் மட்டும் தான். அதாவது ஒரு சில ஏரியாஸில் மட்டும்தான் வந்து இந்த ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் பே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஒன்று கிடையாது. ஸோ யுக்ரைனில் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த ரெஃப்யூஜிஸ், அந்த நாட்டை விட்டு ஓடி போன 90% யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமன். அந்த இடத்துல வந்து ஃபெமினிஸ்ட் ஒரு ஃபெமினிஸ்ட் கூட கிடையாது. அந்த ஃபெமினிஸ்ட்லாம் இருந்து எதுக்கு ஓடுறோம், எதுக்கு போகணும், நம்ம நின்று நம்ம சண்டை போடுவோம், நம்ம நாடு தானே காப்பாற்றுறதுன்னா நம்ம அப்பா தம்பி அண்ணன் மாமா எல்லாரும் வந்து சண்டை போடுறாங்க. ஸோ நம்மளும் நின்று இந்த சண்டை போடுவோம், எதுக்கு அவங்கள விட்டுட்டு நம்ம ஓடணும்? அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? நைட்டு பகலமாக வந்து நாட்டுக்காக சண்டை போடுறாங்க, சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? நம்மளும் சேர்ந்து சண்டை போடுவோம், நம்ம நாட்டை தானே காப்பாற்ற போகிறோம், எதுக்கு இன்னொரு இடத்துல ஓடி போய் அங்கே போய் டிக்டாக் பண்ணிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்கலாம். நான் சொல்கிறது எதுவுமே எக்ஸாஜரேஷன் கிடையாது, எல்லாமே ஃபேக்ட். நீங்கள் கூகுள் பண்ணி இதே பாருங்க, இதெல்லாம் நியூஸில் வந்த விஷயம். யூ கேன் ஈவன் ஃபைண்ட் த இன்ஃப்ளூயன்சர்ஸ். யுக்ரைன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து யூரோப்பில் ஃபேமஸாக இருக்கிறாங்க. யூ கேன் ஃபைண்ட் இட். இந்த ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. சப்போர்ட்டிங் விமன் இன் எஜுகேஷன். ஸோ நீங்கள் வந்து நான் படிச்சுட்டேன், நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பலூன் அக்கா இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய அக்கா இருக்கிறாங்க. இதில் வந்து எத்தனை அக்கா வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறது அண்ணங்க தான் இருக்காங்க. இந்த ஃபெமினிஸ்டாக வரவங்க நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் வந்து சிவில் இன்ஜினியராக இருக்கேன், நான் ஐடியில் இருக்கிறேன், இது இருக்குன்னு சொல்லுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அதை யார் சொல்லி கொடுத்தா அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உடனே வந்து ஸ்கூலில் அந்த டீச்சரு, காலேஜில் இவங்க அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? காலேஜ் ஸ்கூலில் படித்ததெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக அதை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் வேலை வாங்க முடியாது. நீங்கள் அதை மட்டும் படிச்சுட்டு யாராவது ஒருத்தங்க நீங்கள் வேலை வாங்கி நான் அந்த வேலையில் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், மற்றபடி யூடியூப் வீடியோலாம் பார்த்து நான் இதுலேயுமே வந்து அப்ஸ்கில் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். முக்கால்வாசி நம்ம காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் போவோம், 3 months 4 months போவோம். அந்த கோர்ஸ் போய் அதில் நம்ம புரிஞ்சுக்கிட்டதை வச்சு தான்
இன்டர்வியூவில் நம்ம கிளியர் பண்ணுறோம், அதை வச்சு தான் நம்ம வேலையும் செய்கிறோம். அதுதான் நம்மளுக்கு லைஃபுக்கு ஆக்சுவலி யூஸ் ஆகும். காலேஜ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஸ்டீரியோடைபிக்கல் ட்ரெடிஷனல் சிஸ்டம் அது. கம்பெனிஸ்லாம் வந்து முட்டா பசங்க மாதிரி வந்து நீங்கள் இந்த டிகிரியில் இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பேசிக்லி ஃபார் அட்டெண்டன்ஸ் தான், உங்களோட ஸ்கில்லுக்கோ உங்களோட டேலண்ட்டுக்கோ கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஃபெமினிசம் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பொண்ணுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க? நீங்கள் சொல்லிக் கொடுக்குற இடத்துல வந்து எத்தனை பேர் நீங்கள் இதுலேயே சொல்லுங்களேன். இப்போ இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து ராவல் இங்கே பாருங்க யூடியூப் சேனல் இருக்குது, 200 வீடியோ நான் போட்டிருக்கிறேன், ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லட்டும், ஐ வில் பி வெரி ஹாப்பி. பட் நான் இது ஏன் ஒரு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ண பொண்ணுங்கள்ட்ட நான் கேட்குற விஷயம் அதுதான். ஓகே, இன்னைக்கு நீ இவ்வளோ படிச்சிருக்கமா, இன்னைக்கு வந்து நீ இந்த வேலைலாம் செய்கிற, இந்த நாலேஜை நீ வந்து ஒரு யூடியூப் வீடியோலையோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஃபோரம்லையோ எதையோ ஒன்றில் வந்து நீ ஷேர் பண்ணியிருக்கியா? நீ வந்து இந்த விஷயத்தெல்லாம் யார்கிட்ட இருந்து படிச்ச அப்படின்னு கேட்டால் நிறைய நேரம் வந்து ஏதாவது ஒரு லிங்க் அனுப்புவாங்க. நான் ஜென்ரலாக இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு அவங்கள்ட்ட கேட்பேன், சரி ஓகே நீ ஜாவா டெவலப்பர் தானே, நீ நல்ல ஜாவா டெவலப்பர் தான், எனக்கு வந்து நீ படித்த ஒரு வீடியோ நீ எனக்கு அனுப்பு அப்படின்னு பார்த்தா முக்கால்வாசி அது பசங்க வீடியோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் நான் சரி அதுக்கப்புறம் நீ நல்லா படிச்சல, ஒரு வேலை செய்கிறல்ல, நீ வந்து பொண்ணுங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக சிம்பிளாக நீ ஏன் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணல? இன்னொரு பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் இங்கே உட்காந்து என்கிட்ட எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற ஆர்கியூ பண்ணி? அதுக்கு போய் இன்னொரு பொண்ணு நீ ஹெல்ப் பண்ண வேண்டியதானே, எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கிற? பிக்கஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து இதில் வந்து ஜட்மெண்ட்லாம் இருக்குது. என்னைக்காவது வந்து பசங்க வந்து ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு போயிட்டு ஒரு பார்ட்டியில் வந்து ட்ரெஸ் போட்டோன்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்காங்களா? ஆனால் இது வந்து ஒரு ஃபெமினிசம் பேசுகிறவங்க வந்து இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியோட டிபெண்டன்சி இல்லாமல் பேசுறது வந்து ரொம்ப கம்மி. மேபி என்னோட அப்சர்வேஷனாக இருக்கும். பட் என்னன்னா மேக்கப் இல்லாமல், ஒரு ஹை ஹீல்ஸ் இல்லாமல், நல்ல அழகான ஒரு ட்ரெஸ் இல்லாமல் they don't represent themselves. அவங்களே அவங்க ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபெமினிசம் இஸ் ஜஸ்ட் another layer on top. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்கள் வந்து நான் ஆஸ்திரேலியா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஆஸ்திரேலியா இருக்கும், யார்ட்டாலும் கேளுங்க, எல்லா கண்ட்ரீஸ்லையும் அதே தான் இருக்கும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு இல்லை ஏதோ ஒரு கடைக்கு ஷூ கடைக்கு போயிட்டு பசங்களுக்கு ஒரு ஷூ எடுங்க, அதேமாதிரி பொண்ணுங்களுக்கு ஒரு ஷூ எடுங்க. எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்களோட வந்து செருப்பு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷூனா கூட நீங்கள் அடிடாஸ் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் இருக்கும், நீங்கள் செருப்பு எடுத்துக்கோங்க. கிளியர் எக்ஸாம்பிள், பசங்க போடுற செருப்பு வந்து அவங்களோட கேப்பபிலிட்டிஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். பிரிட்டி மச் ஒருத்தன் ஓடுற வழியில் வந்து கல்லும் முள்ளும் இருக்குது, ஸோ அப்போ வந்து காலுக்கு மெத்தையாக செருப்பு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு வந்து அவங்களோட கேப்பபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். வேறஸ் வந்து பொண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஈவன் சின்ன பிள்ளைங்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஜிகனா வச்சிருக்கும். அண்ட் பெரிய பொண்ணுங்க போடுற மாதிரி வந்து சின்ன பொண்ணுங்களுக்கும் செருப்பு இருக்கும், ஹீல்ஸ் வச்சிருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதை வச்சுக்கிட்டு அவங்கள நார்மலாக 10 km/h ஓடுறாங்க அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு அவங்க 4 km/h தான் ஓட முடியும். ஆஃபீஸில் வந்து இந்த ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு வந்து விமன் எம்பவர்மெண்ட் நாங்கள் வேலை செய்கிறோம், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக அவங்க ஆஃபீஸில் போய் வேலை செய்வாங்க. நெயில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். இதை வச்சுக்கிட்டு அவங்க கீபோர்டில் இப்படி டைப் பண்ண முடியாது, இப்படி டைப் பண்ணுவாங்க. அண்ட் லிஃப்ட்டில் வந்து பட்டன் இப்படி அமுக்க முடியாது, இப்படி அமுக்குவாங்க. கிட்டத்தட்ட அந்த அவங்களோட கேப்பபிலிட்டிஸே வந்து ஒரு ஃபிங்கர் வந்து என்ன பண்ணுமோ அதை வந்து கால்வாசி தான் அந்த ஃபிங்கர் பண்ணும். அதுக்கப்புறம் அண்ட் ஆல்சோ வந்து அதில் அவ்வளோ நெகர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதில் ஊர்பட்ட அழுக்கு இருக்கும், அதோட தான் வாயில் வச்சு சாப்பிட போகிறாங்க. அண்ட் உடம்புல எவ்வளோ பெரிய டிசீஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்க போடுற கெமிக்கல்ஸ் எல்லாமே அவ்வளோ டாக்ஸிக்கான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு டாக்ஸிக் அப்படின்னா வந்து இது ஆக்சுவலி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் பண்ணணும், கர்ஸ் ஆஃப் ஃபேஷன் சொல்லிட்டு முன்னாடி நான் ஒன்று பண்ணேன். பட் இப்போ வந்து இந்த ஃபேஷன் ஐட்டம்ஸ் உள்ளாரெல்லாம் வந்து இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து கேன்சர் கொடுக்குற கார்சினோஜெனிக் கெமிக்கல்ஸ் அதில் அவ்வளோ இருக்குது. லெட்லேருந்து ஆர்சனிக்லேருந்து எல்லாம் யூ நேம் இட். நீங்கள் வந்து கேன்சர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிறது எல்லாத்தையும் ஈஸியாக உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் கடைக்கு போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் போய்ட்டு இந்த மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா அதில் கிடைக்கும். பட் அதை போட்டு தான் வந்து நான் அழகாக தெரியணும் அப்படின்றது வந்து வை டு யூ ஹேவ் டு கேர் வாட் மென் திங்க் அபவுட்? உங்களுக்கு தேவை இன்னைக்கு வந்து ஒரு வேலைக்கு தேவை உங்களுக்கு ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது. இதுக்கு எதுக்கு வந்து யூ ஹேவ் டு லுக் குட்? ஏன் சாய் பல்லவி இல்லையா? லுக்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இடத்துல கூட வந்து சாய் பல்லவி இருக்கிறாங்க. மலையாளம்ல வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் வந்து மேக்கப்பே போட மாட்டாங்க. they don't even have to look good. அவங்கள பொறுத்த வரைக்கும் I have to perform good அப்படின்றது வந்து they are very clear. பட் இந்த கிளாரிட்டி கூட இல்லாமல் இன்னும் நான் வந்து I have to look good, I need that attention அப்படின்னு சொல்லிட்டு how you can say you are a feminist? நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் இருக்கிற எல்லா சிங்கமும் சேர்ந்து புலி எல்லாம் சேர்ந்து சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் சண்டை போட்டு ஹியூமன்ஸை விட நம்ம வந்து டாப் ஆஃப் த ஃபுட் செயினுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னால் அது நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த இடத்த வந்து பசங்க வந்து அதுங்கள்ட்ட வந்து போராட்டம் பண்ணியோ இல்லை வந்து கத்தி சண்டை போட்டோ இல்லை இன்ஸ்டாகிராமில் சண்டை போட்டோ வந்து டாப் ஆஃப் த ஃபுட் செயினுக்கு போகல. அவங்க அந்த இடத்த வந்து ஏர்ன் பண்ணாங்க. they went and climbed it. அவங்களோட உழைப்பு, அவங்களோட தியாகம், வேர்வை, ரத்தம் எல்லாம் சிந்தி அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அதனால வந்து வேற எந்த ஒரு மிருகத்தாலையும் வந்து இந்த டாப் ஆஃப் த ஃபுட் செயின்லேருந்து ஹியூமன்ஸ் இறக்க முடியாது. ஈவன் பொண்ணுங்களே வந்து இப்போ எங்கே போகிற இத்தனை வருஷம் 2025லேயும் வந்து இந்த வீடியோ நம்ம போடுற ரீசன் என்ன அப்படின்னா பொண்ணுங்க ஸ்டில் haven't earned that place. அந்த இடத்துக்கு ஈக்குவலாக போய் நிற்கிறதுக்கான இடத்த வந்து அவங்க ஏர்ன் பண்ணல. சொல்கிறது நான் உங்களுக்கு வந்து ப்ரோவோக் பண்ணி கோவம் வரலாம், பட் ரியாலிட்டி அதுதான். நீங்கள் இல்லைனா இப்போ இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இப்போ சொல்கிறது வந்து irrelevant-ஆக இருக்கும். அப்படின்னா பொண்ணுங்க ஈக்குவலாக பசங்களுக்கு ஈக்குவலாக வந்து அந்த இடத்த ஏர்ன் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு இந்த வீடியோவே irrelevant. ஆப்கானிஸ்தான்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து பப்ளிக் ஸ்பேஸில் பொண்ணுங்க பேசுறதுக்கு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து மெடிக்கல் டிகிரி ஜாயின் பண்ண முடியாது, நிறைய கோர்சஸ் ஜாயின் பண்ண முடியாது, டீச்சர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல வந்து ஃபெமினிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, இன்னும் இத்தனை வருஷம் தூங்கிட்டு இருக்காங்களா? ஏன் தாலிபானுக்கு எகென்ஸ்டாக போட்டு இந்த இடத்துல திரும்ப உரிமையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது? அவங்களுக்கு முதல்ல அந்த உரிமை ஏன் போச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது எதுவுமே அவங்க ஏர்ன் பண்ணல, இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்தது அவங்க எல்லாத்தையும் திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இதே மாதிரி தான் ஈராக்கில் பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜ் இப்போ
இல்லீகல், ஈரானில் வந்து சைல்டு மேரேஜ் லீகல். இப்போ அங்கே இருக்கிற பொண்ணுங்க ஃபெமினிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏன் வந்து அந்த உரிமை அந்த ஒரு லாவை இன்னும் மாற்ற முடியல? ஸோ திங்க் அபவுட் இட் கைஸ். நீங்கள் வந்து ஃபெமினிசம் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெட்டியாக வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோவில் சும்மா ஆர்கியூ பண்ணுறதோ பேசுகிறதோ இல்லாமல் ஆக்ஷன் ஓரியன்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லெட் இட் இன்ஸ்பயர் அதர் விமன். அவங்களும் வந்து இன்றைக்கி, ஏன்னா எனக்கு வந்து இன்னமும் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறதுல வந்து சவுத்துலேருந்து வராங்க, அவங்களுக்கு வந்து ராவில் என்னால் வெளியில் போய் வேலை செய்ய முடியாது, எனக்கு வந்து என் குழந்தை இருக்குது, என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, எங்கள் வீட்டில் வெளியில் விட மாட்டேங்கிறாங்க, என் குழந்தைக்கு ஒரு 4 பொருள் வாங்கணும்னா கூட நான் யாரையோ நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, நான் என்னோட சுய கௌரவத்தோடு இருக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆஃபீஸில் வந்து அந்த மாரி வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு நான் வேலை கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த கிழிச்சிங்கன்ற வார்த்தையை இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த சூடோ ஃபெமினிஸ்ட் மேலே எனக்கு ஒரு கோவம் இருக்குது. ஏன்னா நீங்கள் பொண்ணாக இருந்துட்டு நீங்கள் பொண்ணுங்க மேலே அக்கறையே இல்லாமல் நீங்கள் இருக்கிறது. ஆக்சுவலாக ஏன்னா இந்த சூடோ ஃபெமினிஸ்ட் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் காசுக்காக பண்ணலாம். ஏன்னா அது காசுக்காக பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு வந்து உலகம் முழுக்க வந்து நிறைய ஏஜென்சிஸ் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் அதை ஓசில் பண்ணிருக்கிறீங்க, ஃப்ரீயாக பண்ணிருக்கிறீங்க. பொண்ணுங்க உருப்படாமல் இருக்கிறது நீங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணிருக்கீங்க அந்த வேலையை. சரி, சூடோ ஃபெமினிஸ்ட் எப்படி பார்க்கறதுனா இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவங்க சூடோ ஃபெமினிஸ்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக பண்ணாமல் வெறுமனே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மெயினான ஃபோக்கஸ்டான ஒரு ஐட்டம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து இம்மெட்டீரியலாக வந்து நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேன், நான் வந்து அரைகுறைய ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் வந்து அவங்க ஈக்குவாலிட்டி போராடிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சூடோ ஃபெமினிசம். தட்ஸ் அபவுட் இட் கைஸ். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப பெருசாகிடுச்சு. அண்ட் ஃபைனலி வந்து நம்ம இந்த ஃபெமினின் மென்னுக்கு நான் ஒன்று சொல்கிறதா நினச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு அவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகேவா? எண்ட் ஆஃப் தி டே வந்து பாய் பெஸ்டி வந்து யாருக்கு அதிகமாக இருக்கும்னா, ஃபெமினன்னா சிம்பிள் ஹஸ்பண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வட்டாரத்துக்குள்ளார பாய் பெஸ்டி ஒருத்தர் இருப்பார். இதை நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ கூட நான் போடுறேன். இன்றைக்கி நீங்கள் வந்து ஃபெமினனா நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து நிறைய கமெண்ட் நீங்கள் போடலாம். நான் சொல்கிறத வாக்கியத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் சிம்பிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாய் பெஸ்டி உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாய் பெஸ்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? பொண்ணுங்களுக்கு நீங்கள் கன்வீனியண்ட்டாக இருப்பீங்க. ஃபெமினனா சிம்பிளாக நீங்கள் இருந்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு நீங்கள் கன்வீனியண்ட்டாக இருப்பீங்க. ஏன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் ஒத்துப்பீங்க. அவங்க சொல்கிற வேலையை நீங்கள் வந்து சொன்ன பேச்சு கேட்காம நீங்கள் மட்டும் அழகாக பொறுப்பாக செய்வீங்க. அந்த கன்வீனியன்ஸ் இருக்குமே தவிர கம்பேனியன்ஷிப் அங்கே இருக்காது. ஓகே, ஸோ அதனால் வில் கேட்ச் அப் another video guys and thank you so much for all the love and support. இன்றைக்கி வந்து என்ன கலவரம் நடக்க போதோ, ஹோப்ஃபுல்லி வந்து ஃபெமினிஸ்ட் வந்து ப்ரொடக்டிவ் ஏதாவது பொண்ணுக்கு பண்ணாங்க அப்படின்னா வந்து குட். இன்றைக்கி நீங்கள் வந்து என்னை விட பெரிய ஃபெமினிஸ்ட் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து என்னை விட நிறைய பொண்ணுங்களுக்கு நீங்கள் வேலை கொடுங்க. என் ஆஃபீஸில் வந்து சில கம்பெனிஸில் வந்து பொண்ணுங்களை வந்து நான் டைரக்டர்ஸாக போட்டிருக்கிறேன். அவங்க பார்ட்னர்ஸ், என் கம்பெனியோட பார்ட்னர்ஸ். என்னோட ஒன்றும் இல்லை, நிறைய கம்பெனிஸில் அவங்க பார்ட்னர்ஸ். என் ஆஃபீஸில் ஒன்றும் இல்லை, நிறைய பொண்ணுங்க வேலை செய்கிறாங்க. அண்ட் என்னோட ரெக்ரூட்மெண்ட் ஃபார்ம் நீங்கள் எல்லாத்துலேயும் போய் பாருங்கள். அதில் அந்த ஜெண்டர் அப்படின்ற ஒரு விஷயமே அங்கே கிடையாது. நீங்கள் ஃபெமினிஸ்ட்னா வந்து என் கூட இந்த விஷயத்தில் போட்டி போடுங்க. ஓகே, லெட்ஸ் see.